டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்ன கிராமர் இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் தினமும் வேலை செய்கிறேன் அப்படின்றது ஐ ஒர்க் டெய்லி. நான் அப்படின்றது ஐ, தினமும் அப்படின்றது டெய்லி, வேலை செய்தல் அப்படின்றது ஒர்க். நாங்கள் தினமும் 1 மணி நேரம் நடக்கிறோம். வி வாக் டெய்லி ஃபார் 1 hour. நாங்கள் அப்படின்றது வி, தினமும் டெய்லி 1 மணி நேரம் 1 hour. நடக்கிறோம் அப்படின்றது வாக், நடத்தல் அப்படின்றது வாக். நீ அங்கே போ, யூ கோ தேர். நீ அப்படின்றது யூ, அங்கே அப்படின்றது தேர், போ அப்படின்றது கோ. நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், யூ ஆல் ஆர் ஹாப்பி. அப்போ யூ அப்படின்றது நீங்கள். இப்போது நீ நீங்கள் ரெண்டுக்குமே நம்ம யூ தான் யூஸ் பண்ணுறோம். எல்லோரும் அப்படின்றது அனைவரும் அப்படின்றது ஆல். ஆர் ஹாப்பி, ஆர் அப்படின்னா இருத்தல், ஆர் அப்படின்றது இருக்கிறீர்கள் அப்படின்னு. மகிழ்ச்சியாக அப்படின்றது ஹாப்பி. நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படின்றது யூ ஆல் ஆர் ஹாப்பி. அவர் ஒரு மருத்துவர், ஹீ இஸ் அ டாக்டர். அப்போது அவர் அப்படின்றது ஹீ, ஒரு மருத்துவர், ஒரு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹீ இஸ் அ டாக்டர். ஒரு அப்படின்றது டாக்டர், அது வந்து மருத்துவர். ஓகே, இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸ் ஹி வாஸ் அ டாக்டர் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவராக இருந்தார். அவர் இப்போ மருத்துவராக இருக்கார், இப்போ டாக்டராக இருக்கிறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவர் ஒரு மருத்துவராக இருந்தார் அப்படின்றதுக்கு ஹி வாஸ் அ டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவள் ஒரு ஆசிரியை அப்படின்றது ஷீ இஸ் அ டீச்சர். அவள், அவளுக்கு ஷீ, ஒரு ஆசிரியை டீச்சர், ஷீ இஸ் அ டீச்சர். இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இப்போ டீச்சராக இருக்காங்க, ஷீ இஸ் அ டீச்சர். அது ஒரு சுழல் காற்று, அது அப்படின்றது இட்டு, இஸ் அ சைக்ளோன். சுழல் காற்று அப்படின்றதுக்கு சைக்ளோன். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர், தே ஆர் பிளேயிங். அவர்கள் எல்லாத்தையும் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் பிளேயிங், அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் பிளேயிங். ஓகே, இப்போது இதில் என்ன கிராமர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொனவுன். இப்போ நவுன் அப்படின்னு சொல்கிறது நேம் பிளேஸ் திங் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நேம், இப்போ ரீட்டா, ராஜா, அந்த மாதிரி ஒரு நேமை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம், அது அப்படி சொல்கிறது நவுன். இப்போ ப்ரொனவுன் அப்படின்னா அந்த நேமுக்கு பதிலாக நம்ம சொல்லுவோம், ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ப்ரொனவுன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிளாக் கலரில் எழுதியிருக்கேன் இல்லையா இங்கிலீஷ் சென்டென்சஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். அந்த ஐ, வி, யூ, மறுபடியும் யூ, ஹீ, ஷீ, இட், தே, அது எல்லாமே ப்ரொனவுன். ஓகே, ஐ அப்படின்னு என்ன குறிக்கிறது, என் பேரை சொல்லாமல் ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேரை டைரெக்டாக சொன்னால் அது நவுன், அதற்கு பதிலாக நம்ம ஐ யூஸ் பண்ணுறோம், அப்போ ஐ ப்ரொனவுன். வி அப்படின்னா நாங்கள் எல்லோரும், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவது இல்லையா, நாங்கள் அப்படின்னு சொல்கிறது வி. யூ அப்படின்னா நீ, நீங்கள், ரெண்டுக்குமே யூ யூஸ் பண்ணுறோம். ஹீ அப்படின்னா அவர், அதே பெண்ணாக இருந்தால் ஷீ. இட்டு அப்படின்னா இட் இஸ் அ டேபிள், இட் இஸ் அ சேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இட்டு. தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வேர்டு, இந்த சென்டென்ஸ் எல்லா சென்டென்சஸ்லேயும் ஃபஸ்ட்டு வேர்டு ப்ரொனவுன் வருது. ஓகே, அதனால் நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் தான் மெயினாக பார்த்தோம். சரி, என்ன கிராமர் இதில் வருது அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இன்னொரு கிராமர் இதில் வருது என்ன அப்படின்னா, பிளேயிங் அப்படின்றது ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்டு இல்லையா, அது ஒரு செயலை குறிக்கிறது. அதனால் பிளேயிங் அப்படின்றது வேர்ப். அது இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.